ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு எனக்கும் ஆலோசனை கொடுக்குறாரு. நியாயம் இல்லாமல் சகோதரன் என்ன செய்யாதீங்க, கோபித்து கொள்ளாதீங்க. அல்லேலூயா. சகோதரன்னா அவங்க கூட பிறந்தவங்க மாத்திரம் அல்ல. சபையில், உங்கள் வீடு பக்கத்தில், வேலை செய்கிற இடத்துல, வேறு எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் உங்களோட கூட சொல்கிற வார்த்தை, நியாய தீர்ப்பு வரக்கூடாது. அப்படின்னா நியாயம் இல்லாமல் எந்த காரியத்தை என்ன செய்யாதீங்க, உங்களை அந்நியருக்கோ இல்லை உங்கள் சொந்தத்தாருக்கோ உற்றாருக்கோ என்ன செய்யாதீங்க, ஆமாம், ஒரு நாளும் செய்ய முற்படாதீங்க. அநியாயமாய் ஒருவன் ஒரு காரியத்தை செய்வானானால் அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் மாறுகிறான். நம்ம அநியாயம் செய்தோமானா நியாய தீர்ப்பு நம்மிடத்திலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியாய் நம்முடைய வாழ்க்கையை நம் நியாயமாய் நடத்துவோமானால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியம் நியாய தீர்ப்பிலிருந்து தப்புகிறது. சிலுவையினால் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நான் தக்க வைத்து கொள்ள கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சிறிய காரியம், உண்மையாய் இரு, உண்மையாய் நட, உண்மையாய் இருங்க. எந்த காரியத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையாய் இருங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஒருவர் தீமையானதை செய்து அதிலிருந்து நன்மையை அதிகமாய் பெற்றுக்கொள்வதை காட்டிலும், ஒருவர் நன்மை செய்து பலனே வராம போனாலும் அது நல்லது, அது உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். அங்கிருந்து உங்களுக்கு பலன் வராது, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கிட்ட இருந்து உனக்கு பலன் வரும். அல்லேலூயா.